இப்போ நம்ம குவாட்ராட்டிக் மாடல் பார்ப்போம். ஏபேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எதுவுமே எடுக்கலை, குவாட்ராட்டிக் மாடலும் எடுக்கலை, லாஜிஸ்டிக் மாடலும் எடுக்கலை. அதனால் முதல் நான் குவாட்ராட்டிக் மாடல் பார்த்துறேன். ஒரு ப்ராப்ளம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது ப்ராப்ளம் தான் போட போகிறேன். ப்ராப்ளம் கொஸ்டின் வந்து நான் டைப் பண்ணி அதையும் அனுப்பி விட்ருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் ஒரு வேல்யூ இருக்கும், ஒய் ஆக்சஸில் ஒரு வேல்யூ இருக்கும். தட் இஸ் இந்த ப்ராப்ளத்தில் என்ன இதுன்னா, பேடி ஃபீல்டில் ஃபர்டிலைசர் போட்டிருக்கிறது ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சஸ் ஸ்கேல் வந்து நீங்கள் எடுக்கிறது 0, 10, 20, 30, 40 அப் டு வந்து 80 வரை எழுதுங்க. ஒய் ஆக்சஸ் நீ பாரு, வந்து இது மாதிரி ஒரு போட்டுக்கோ. தட் இஸ் இப்படி போட்டுக்கோ. தட் இஸ் இட் மீன்ஸ் தட் இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு வேல்யூ ஆயிடுது. 1800லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1810, 1820, 1830 அப் டு 1930 வரையும் நீ இந்த சைட் 1800லேருந்து 1810, 20, 30 அப் டு 1930 வரையும் எழுது. கிராஃப் வந்து மார்க் பண்ணு. 10க்கு 0க்கு 1800, 1800. ஸோ கிராஃப் வந்து எப்படி வரும்னா, you will get a graph like this. You will get a graph like this. இது வந்தோடனே கரெக்டாக மார்க் பண்ணினா கிராஃப் இது மாதிரி தான் வரும். ஸோ அடுத்து எக்ஸுக்கு 30 இருக்கும் போது யூ டேக் அ லைன் எடுத்து இங்கே என்ன பாயிண்ட்டுன்னு பாரு. எக்ஸுக்கு 50 இருக்கும் போது இங்கே எடுத்து இங்கே என்ன லைனுன்னு பாரு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 ஒரு வேல்யூ, ஒய் வந்து ஒரு வேல்யூ வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ஒரு வேல்யூ வரும். யூ கீப் திஸ் அஸ் என்ன வேல்யூ வருதுன்னு எழுதிக்கோ. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். கேபிட்டல் U1 U2ன்னு எழுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 ஒரு வேல்யூ வருது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 ஒரு வேல்யூ வருது. இதுதான் கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன், ஒய் ஆக்சிஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸ்கேல் என்ன எழுத போகிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 centimeter is equal to 10 units. இதுவே y axis is equal to 1 centimeter is equal to 10 units எழுதுவேன். இது எல்லாமே கிராஃப்ல எழுதிக்கணும். இந்த இது கரெக்டாக வரைஞ்சிடணும். எந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் வருதுன்னு பார்த்து வர. ஓகே, இது கிராஃப்ல எழுதிக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம குவாட்ராட்டிக் மாடல் ஈக்குவேஷன் தெரியும். y is equal to a plus bx plus cx square. நம்ம ரெண்டு வேல்யூ வச்சுப்போம். ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபார்ம் ஈக்குவேஷன் கொண்டு வா. தட் இஸ் x is equal to 30. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி சொல்லியிருக்கேன். x is equal to 0, it is nothing but y is equal to 1800. நமக்கு இது டேபிள்ல இருந்து தெரியும். அதனால y is equal to 800 னா it is nothing but a is equal to 800. So you will convert the equation as equal to y is equal to 1800 plus bx plus cx square. By x is equal to 30 போடு. y is equal to u1 ன்னு வரும். So what we will get, u1 is equal to 1800 plus b 30 plus c 30 square வந்து is just nothing but 30 square. So 900 வரும். 900c plus 30b, இதையும் மைனஸ் பண்ணிக்கோ. that you will get as capital U1 ன்னு வச்சுக்கோ. இதுதான் ஒரு ஈக்குவேஷன். இதே மாதிரி you convert the x is equal to 50. x is equal to 50 வரும்போது
x is equal to 50, y is equal to small u2. அப்படி வரும்போது கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வருமா, கேபிட்டல் U2 equal to 50b plus 2500c. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இதை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சு சால்வ் பண்ணி b and c கண்டுபிடிக்கிறேன். ஸோ a தெரியும், b and c தெரியும். a முதல்ல சொல்லியிருக்கேன் 1800, b and c தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் இந்த ஈக்குவேஷன், உனக்கு என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு இது பண்ணு. ஸோ c வந்து நெகட்டிவாக இருக்கும். a பேட்ச்சு b பேட்ச்ல இருந்து 3 ப்ராப்ளத்தையும் காப்பி பண்ணிடுங்க, ப்ளஸ் 7th எக்ஸசைஸையும் காப்பி பண்ணிடுங்க. இதை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யூ கோ த்ரூ த வீடியோ. மற்ற லிங்க்ல இருக்கிற வீடியோவும் பாரு, இந்த லிங்க்ல இருக்கிற வீடியோவும் பாரு. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் எடுக்கிறேன். தட் இஸ் லாஜிஸ்டிக் மாடல்.